தமிழர்களை படிப்பறி அறிவு இல்லாதவங்க என்று இழிவாக பேசுகிறார். நான் கேட்குறேன், நம்ம பிரதமர் அவர்கள் எந்த காலேஜில் என்ன படித்தார்? எங்கே டிகிரி வாங்கினார்? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வேளை திருப்பி கேட்டுட்டா பியூஷ் கோயல் நிலைமை என்ன ஆகும்? நினச்சி பார்த்தாலே காமெடியாக இருக்கு. அதனால் வாயை அடக்குங்க. தொகுதி மறுவரைய தமிழர்கள் அரசியல் உரிமை போகிறது. தமிழர்கள் சொந்த நாட்டிலேயே அதிகாரம் இல்லாத அகதிகளாக ஆகாமல் தடுக்கக்கூடிய போகிறது. அதில் இன்னைக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கோம். இவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனையில் தமிழ்நாட்டில் ஒரு அடிமை மட்டும் எதுவும் பேசாமல் இருந்தார். யார்? பழனிசாமி அவர்கள். பழனிசாமி அவர்கள இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? ஒன்றிய அரசு சிறப்பாக பண்ணுவாங்க, அருமையாக இருக்கும் என்று பேசுனீங்களா? இதுக்கு பேர் கருத்தா? இதுக்கு பேர் நிலைப்பாடா? இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவர் வேறையா? அதனால தான் சொன்னேன், பழனிசாமி பேசாமல் கட்சியை கழிச்சிட்டு நீங்கள் பாஜகவில் போய் சேர்ந்துருங்க. பத்துத்தோழர் பழனிசாமி அவர்களை உங்கள் ஓனரை டெல்லியில் வச்சு வீழ்த்திருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட மக்கள் கேட்க ஆசைப்படுற 10 கேள்விகளை இப்போ கேட்க போகிறோம் உங்களிடத்துல. முதல் கேள்வி, திருவள்ளுவருக்கு காவி அடிப்பது, மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்திய உள்ளே விட்டாதான் 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி எனும் தர்மேந்திர பிரதான் கருத்தை ஏற்கிறீங்களா? அப்படி இல்லை என்றால் பாஜக தலைவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு அதை சொல்ல முடியுமா? இதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீட் விலக்கு நிபந்தனையோடு தான் திமுக கூட்டணி வச்சிருந்தது. உங்களால் ஏன் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தந்தால்தான் பாஜக கூட்டணியின நிபந்தனை விதிக்க முடியல? அடுத்து மூணாவது கேள்வி, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக FCRA சட்ட திருத்தம் பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தான் கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்கிறீங்களா? உங்களால் அப்போ தைரியமாக இதை எதிர்க்க முடியுமா? நாலாவது கேள்வி, ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன், NDA கூட்டணி வெற்றி பெறுது என வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தான் அமையும்னு பாஜக தலைவர்கள் உறுதி கொடுப்பாங்களா? ஐந்தாவது கேள்வி, கட்டி முடிக்காத எய்ம்ஸ் தவிர்த்து உங்கள் ஓனர் பாஜக தமிழ்நாட்டுக்காக கடந்த 12 வருஷத்தில் கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன? ஆறாவது கேள்வி, 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், VBSA கல்வி சட்டம், மகளிர் இடஒதுக்கீடு சட்டம், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி சட்டத்தை நீக்கிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய BBG ராம்ஜி சட்டம், இப்படி பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்தோட பேரையாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாயிலே சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுட்டு அதை ஆங்கில வரி வடிவத்தில் எழுதுனா அது ஆங்கிலம் ஆகிடுமா? இதை எதிர்த்து உங்களால் பேச முடியுமா? இந்திய திணிப்பையே எதிர்க்காத உங்களை எதுக்கு தமிழர்கள் நம்பணும்? ஏழாவது கேள்வி, முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்களை பறிக்கிற வக்ஃப் சட்டத்தை கைவிட சொல்லி பாஜக கிட்ட கேட்டீங்களா? நீங்கள் கேட்டதை மதிச்சாங்களா? அப்படிப்பட்ட கூட்டணியில் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் தானே. எட்டாவது கேள்வி, தொகுதி மறுவரையில் வாஜ்பாய் செஞ்ச மாதிரி 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க மோடி கிட்ட நீங்கள் வற்புறுத்தினீங்களா? ஒன்பதாவது கேள்வி, பேரறிஞர் அண்ணாவும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் போற்றிய தந்தை பெரியாரை உங்கள் பாஜக ஓனர் அவமதிக்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கூட்டத்தோட முகப்பில் இருந்த பெரியார் படத்தை எடுத்துட்டீங்களா? 10வது கேள்வி, திராவிடம் என்பது போலி கொள்கை என்று பாஜக சொல்கிறாங்க. உங்கள் கட்சி பேரில் திராவிடம் இருக்குது. பாஜக காரங்க இப்படி பேசுகிறது உங்களுக்கு உறுத்தலையா?
உங்கள் கட்சியினுடைய அடிப்படையை மறுக்கிற ஒருத்தரோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு அடிமை என கூப்பிடாம வேற என்ன எப்படி கூப்பிடுறது? இத்தனை கேள்விகளையும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். வழக்கம் போல் இப்போவும் நீங்கள் பதில் சொல்லலைன்னா மக்களே ஏப்ரல் 23 எக்ஸாமில் உங்களுக்கு 0 மார்க் போட்டுருவாங்க.